நான் கேட்குறேன், அந்த மனைவிமாரில் ஒன்று புரிஞ்சிருந்தாங்க. தன் ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்கப்புக்குள்ள வேர்ல்டில் பியூட்டி குயினாக நிற்கணும்னு நினச்சாங்க. இன்றைக்குள்ள துனியாவில் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி ஒன்றா நம்பர் பேமாரி இருக்கணும், வெளியில் போகிறவங்க மேக்சிமம் பியூட்டியாக போகணுன்ற கன்செப்டை மாற்றிட்டாங்க. அதுதான் வேறு மாதிரி போயிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ இதுதான் நீங்கள் சொல்லுங்க, வேர்ல்டில் உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ். அதை தாண்டிட்டு கூத்தாடிகளை என்றைக்கு எடுத்தோமோ, கூத்தாடிகளை பார்த்துட்டு இன்னைக்கு வயசாளிகள்ட்ட போய் ஏன் இந்த குடும்ப கதையெல்லாம் பார்க்குறீங்கட்ட, என்ன செய்ய தம்பி, இதை விட்டுட்டு வேற என்ன, இது ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட்றாங்க. அந்த நஜீஸ் தான் என்டர்டெயின்மெண்ட்டாக செய்யவில்லை. ஜினா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கை பிடிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சவங்களா? உங்கள் பூக்கொடையில் ஒரு வீட்டில் உள்ள ஆண் இன்னொரு வீட்டில் உள்ள பெண்ணை பிடிச்சி போனால் நீங்கள் பார்ப்பீங்களா? கண்ணு விபச்சாரம் செய்தது தைரியமா உங்க பிள்ளையை காட்டுறீங்க. வெக்கமா இல்லையா தாய்மார்களே? எப்படி குடும்பம் ஹலாலா வரும் என்று கேட்கிறேன். பாவம் நாங்கள் எல்லோரும் செய்யறோம், அல்லாஹ்விடம் நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்போம், திருந்துவோம். அதுக்காகவே கேட்கிறேன், இந்த படத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க, இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் ஹலால் இருக்குதா? ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்தாங்கடா, இதுக்கு என்ன ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்து வச்சிருக்கிறாங்க? ஜினா ஹராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவைகளை வீட்டில இருந்து இல்லாமலாக்கணும். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். நம்பர் 1, ஏன் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாம இருக்கின்ற கண்டிஷன் நம்பர் 1, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் இவ்வளவு இன்பமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களுக்கு இப்படி இருந்தா, பொருளாதாரம் இல்லாம அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருந்தாங்கடா, அந்த பவர் என்ன? அந்த நபி எல்லாத்துலயும் எங்களுக்கு முன்மாதிரி, சிரிக்கிறதுக்கு, அழுகிறதுல, குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், எல்லாத்துலையும் முன்மாதிரி. கண்டிஷன் நம்பர் 1. அமெரிக்காவில் ஒரு கன்செப்டை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டாங்க. அது ஏன் எடுத்து போட்டாங்கன்னு தெரியாது. யூரோப் எடுத்து போட்டாங்க. என்ன கன்செப்ட்? ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு வாழப்போக்கில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. எழுதப்படாத ஒரு சட்டம். என்ன சட்டம் தெரியுமா? யார் லீடர்? இது எழுதி சொல்றதில்ல. இப்போ முன்னாடி காலியார் நிற்பாரு, இங்கிட்டால ரெஜிஸ்டார் நிற்பாரு, நிக்கா நடக்கும். அந்த நிக்கால போயிட்டு எழுதுறது இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே யாரு லீடர்? இவர் அவங்க டாக்டரா, நீங்க இவர் ஆட்டோ ஓட்டுறாராம், அப்ப அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுத்துருவோமோ? இப்படி லீடர்ஸ் எழுதுறது இல்லை. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் கன்செப்ட் அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களை நிர்வகிக்கிறவங்க ஆண்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்களுடைய நிர்வாகம் ஆணுக்கு. வீட்டில் லீடர்ஷிப் ஆம்பளைக்கு வரணும். இந்த லீடர்ஷிப் இல்லாம போயிடுச்சு. நான் ஏன் சொன்னேன், நீங்க இதுக்கு மேல உங்க பிள்ளைகள் டிவோர்ஸ் பண்ணணும்டா, பிஃபோர் 50 இயர்ஸ் இந்த டிவோர்ஸ் நடக்கலண்டா, நான் கேட்கிறேன், 20-50 வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சவங்க கூட இப்ப படிச்சவங்க கூட, இப்பதான் படிச்சவங்க கூட, இப்ப வீட்டுக்கு வீடு எங்கேயோ வெளிநாட்டிலையும் டிகிரி எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு 8ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுலேயே வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ படித்தவங்க கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கூட, இப்போ டிவோர்ஸ் கூடண்டா, இப்போதான் டிவோர்ஸ் கூட. அப்போ படித்தவங்களுக்கு வாழ தெரியல, படிக்காம இருந்தால் வாழலாம்னு முடிவுக்கு வர போறோமா? இல்லை, படிச்சும் வாழலாம் இருக்கு. படிச்சவன் தான் கொஞ்சம் பொலைட்டா நடப்பான். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம்னு கேட்பான். ஐ அம் சாரி என்றுவான். ஏண்டா அவனுக்கு கொஞ்சம் இருக்குது, காட்டு மீன் நடக்கிறான், படிச்சில போல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ படிச்சவங்களுக்கே வாழ இயலாம இருக்கேன்டா. எங்க பிரச்சனைண்டா? நல்ல விளங்கிக்கோங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருக்கேன். பிரின்சிபல் என்ன ஆயிரும்? ஒரு டீச்சர் ஒரு டைமுக்கு போவாங்க, இன்னொரு டீச்சர் இன்னொரு டைமுக்கு போவாங்க, பிள்ளைகள் ஒரு டைமுக்கு போகும். பிரச்சனை. பள்ளிவாசல் ஒரு தலைவர் இருக்கணும். தலைவர் இல்லைன்னா நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். எல்லாத்துக்கும் லீடர் இருக்கணும். வீட்டுக்கு லீடர் வேணாம் என்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்கார வச்சா நாங்க we both same என்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் என்றாங்க. சோ நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, நான் உங்கள்ட்ட எதுவும் கேட்க கூடாதுன்றாங்க. எங்க லைஃப் போச்சு தெரியுமா? எங்க லைஃப் போச்சு தெரியுமா? ஹஸ்பண்ட் வைஃப்ட பார்த்து எதுவும் கேட்கலாதான், வைஃப் இது பண்ணலாத, ரெண்டு பேரும் ஈக்குவலா. லீடர் இல்லாம நாம 3 பேர் நிக்கிறோம். எங்கள்கிட்ட லீடர்ஷிப் இல்ல. பள்ளிவாசல்ல 5 பேர் நிக்கிறோம். நிர்வாகத்துல லீடர் இல்ல. இன்னைக்கு என்ன, ஜும்மாக்கு 3 பேர் வந்திருப்பாங்க. அவர் இவரை கூப்பிட்டாரா, இவர் இவரை கூப்பிட்டாரா, அவர் அவரை கூப்பிட்டாரா? பிரச்சனை வரும். சோ லீடர் வேணும். அப்ப இஸ்லாம் சொல்லல உங்களை கூட படிச்சவர் லீடர் ஆக்குங்க. இஸ்லாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் எடுக்க போக்கல, திருமணத்துல எடுக்க போக்கல, இன்டெலிஜென்ஸ்ல எடுக்கல, அறிவியலையோ படிப்புல எடுக்கல. அது பாடி சம்பந்தப்பட்டது. யாரோட பாடி பவர் இல்லறத்தை வச்சு இஸ்லாம் எடுக்குது லீடர்ஷிப். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா.
பெண்களை நிர்வகிக்க முடியும் ஆண்களுக்கு. அந்த கான்செப்ட் டீப்பா பேசினா நீங்க உட்கார வச்சு படிச்சு தான் தரணும். புரியுதா? அது என்ன, எப்படி, என்ன இஸ்லாம் அந்த கான்செப்ட் ஏன் எடுக்குது? இதுதான் லீடர். உங்க ஹஸ்பண்ட் நாட்டு ஜனாதிபதி, அதாவது பெண்ணு நாட்டு ஜனாதிபதியா இருந்து ஹஸ்பண்ட் குடிமகனா இருந்தாலும் வீட்டுக்கு லீடர் ஹஸ்பண்ட் தான். சோ இந்த லீடர்ஷிப் இல்லாம போன உடனே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்றாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் ஏதாவது கேட்டா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஏனப்பா கேட்க உரிமை இல்லைன்னாங்க. நீங்க எப்படி அவங்க இது பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஒரு இடத்துல நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க லீடர்னு வைங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் விட்டுருங்க, உங்களுக்கு 4 புள்ள, உம்மாட்ட வர தேவையில்லை, நாங்க எல்லாம் ஒன்றுதான்டா. யார்கிட்ட போய் டிசிஷன் எடுக்கிறது, யார்கிட்ட போய் கேட்கிற ஹைராக்கி ஒன்று இருக்குது. பிள்ளைகள் வந்து உம்மாட்ட பேசும், உம்மா போய் வாப்பாட்ட பேசுவாங்க. இதான் மேனேஜ்மெண்ட்ல அழகா வரும். மேல சேர்மன், சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், மேனேஜிங் டைரக்டர், கீழே உள்ள லேபர் நேரடியாக சேர்மனுக்கு போனா சேர்மனுக்கு பைத்தியம் பிடிக்கும். 4500 பேர் வந்து அவரோட பேச விட்டா, ஏய் மேனேஜர் எம்டிட்ட பேசுங்க, அங்க கீழே உள்ள மேனேஜர் சூப்பர்வைசர்ட்ட பேசுங்க. பிரிச்சு வச்சா இங்க உள்ளவர் அங்க போய் பேசுவார். பிள்ளைகள் வாப்பாவோட அக்சஸ் ஆகுறது தப்பு இல்லை, பட் ஹைராக்கி உம்மா மூலமா வாப்பாட்ட போறது அதான் மெத்தட். விளங்கிச்சா? சோ இப்படி ஒரு லீடர்ஷிப் அழகான ஒரு இது இருக்கு. இதை உடைச்சு டிஸ்ட்ராய் பண்ணி விட்ட உடனே பொம்பளை சொன்னாங்க, மைக்கா மை பெற்றிருந்தாங்க, நாங்க சம்பாதிக்கணும், நாங்க சலூன் போகணும், நாங்க ட்ரெஸ் பண்ணணும், நாங்க விரும்பின ஹேண்ட்பேக் எடுக்கணும், நாங்க அடிமையான்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறதுக்கு அடிமையா? இந்த கொஸ்டனை கேட்ட பெண்கள் சீரழிய ஆரம்பிச்சாங்க. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்றாங்க. எங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல உரிமையும் திறமையும் ஆற்றலும் இருக்கின்றாங்க. ராத்திரி 2 மணிக்கு ரோட்ல திரிய ஆரம்பிச்சாங்க. நான் கேட்கிறேன், என் சாக்கில் 2 கோடி போட்டுட்டு பூகோட டவுன்ல நான் இருந்தேன். பகல் 12 மணிக்கு என்ன தெரிஞ்ச ஒருத்தர், பிரதர் இது கொஞ்சம் போய் பேங்க்ல போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம், ஏன்னா நீங்க சாக்கில் 2 கோடி வச்சிருக்கீங்க. என்னப்பா 2 கோடி? நோ, அதை போடுங்க, ஏதாவது தெரிஞ்சா பின்னாடி த்ரெட்னிங் வரும், பின்னாடி விரட்டி வருவாங்க. சோ பிரதர் ப்ளீஸ் புட்டு அதை போட்டுருங்கடுவாங்க. பகல் 12 மணிக்கு ஒரு பெண்ணுடைய கருவறைக்கு பெருமதி நீங்க 2 கோடி. ஐம் சாரி, அதுக்கு எனக்கு பெருமதி தெரியாது. ஒரு பெண் பெற்றெடுக்கிற பிள்ளை இந்த உலகத்துல யாருன்னு தெரியாது, அவங்க உலகத்துல என்ன புரட்சி செய்யலாம்னு தெரியாது. அது சோ மிராக்கிள். சோ அற்புதமான ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையோட பெருமை. அது பத்தினி தன்மையை பெறணும்டா. 2 மணிக்கு ஒரு பொம்பளை சுத்திட்டு வந்தா, அவ பேங்க்ல டிபோஸ், அவட கருவறையை பறி கொடுத்துட்டான்னு அவ லைஃப் வேலையே இல்லை. அவ பாதுகாக்கணுமானதே அதுதான். இஸ்லாம் பாடி கார்டு கொடுக்குது. பொம்பளையில் நீங்க சும்மா போகாதீங்க, ஆட்களை எடுத்துட்டு போங்க, மகரம் கூட்டிட்டு போங்க, பிரதரை கூட்டிட்டு போங்க, வாப்போட. உங்களுக்கு பாடி கார்டு தேவை. இஸ்லாம் பாடி கார்டை கொடுத்து அனுப்புது. ஹிஜாபை போடுங்க, மேக்சிமம் கவர் பண்ணுங்க. ஏன்டா உங்களுக்கு மெயின் உங்க கருவறையை கொடுத்துறாதீங்க. அது ரொம்ப விலை சொல்ல இயலாத இடம். ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்த ஆகப்பெரிய கிஃப்ட். இது உலகத்துல உம்மாண்ட ஒரு பட்டி, உம்மாண்ட அந்த இடத்தை நீங்க எந்த டிகிரிலையும் எடுக்கல. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர், நியூசிலாந்துக்கு பெரிய புரட்சி செஞ்ச ஒரு லேடி, நியூசிலாந்து வேர்ல்டுக்கு திரும்ப கொண்டு வந்த ஜஸ்ட் 37. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் 1.5 இயர்ஸ் அதிக டைமுக்குள்ள ரெசிக்னேஷன் பண்ணா. முழு நியூசிலாண்டும் அவ கரப்ஷன் செஞ்சான்னு சொல்லல, எதுவுமே இல்லை. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நோ, நான் அரசியல் இருந்து பாலிடிக்ஸ் லைஃப்ல இருந்து ரிசைன் பண்ண அடுத்த நாள் போடுறா ட்வீட் மெசேஜ் பண்றா. என்ன அவ சொல்றா, எனக்கு புள்ள கிடைச்சிருக்குது, என் புள்ளைக்கு உம்மாவா நான் நிற்கணும் நியூசிலாந்துக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறத விட. ஸோ நியூசிலாந்துல வந்த பிரைம் மினிஸ்டர்ல பெஸ்ட்ன்றாங்க. அவ ஜஸ்ட் 37 லேடி. அடுத்த நாள் சொல்றா, என் லைஃப் இன்னைக்கு சந்தோஷமாய்க்குது, என் ஹஸ்பண்டுக்கு நான் வைஃபா போயிட்டேன், என் பிள்ளைக்கு உம்மாவா போயிட்டேன். அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு எந்த பார்ட்டியில் மற்றவங்க நாட்டை பார்த்து கொள்ளலாம், எனக்கு வீடு, எனக்கு ஃபேமிலியா வாழணும். ஸோ அவருக்கு நாட்டில் லீடரா இருக்கிறது ஃபேமிலியில வாழணுமா, அதனால ரிசைன் பண்ற ஒரு பெண்ணையும் நாங்க பார்த்தோம். சோ அவங்களோட கான்செப்ட் நான் பேசல, பட் ஒரு தாய் உம்மான்னு ஒரு புள்ள உங்களை கூப்பிடுற நேரம், உம்மா என்றது உலகத்துல ஜனாதிபதி என்று கூப்பிடுறதை விட ஒரு தாய்க்கு அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். அது ஒரு ஸ்டேட்டஸ். சோ அந்த கருவறையை பாதுகாத்து அதுக்குரிய என்னென்ன வழங்கணும்.
ஸோ ஸ்கூலில் படிக்கிறாங்க, நல்ல ரிசார்ட்ஸ் எடுக்கிறாங்க, பெஸ்ட் ரிசார்ட்ஸ் எடுத்துகிட்டு கேம்பஸ் அனுப்புகிறாங்க. ஸோ யார் கேம்பஸ் போவாங்க? இந்த ஊர்களில் எல்லா ஊர்களையும் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கிறவங்க தான் கேம்பஸ் போவாங்க. கிளாஸில் லாஸ்ட்டாக உள்ளவங்க கேம்பஸ் போக மாட்டாங்க. டீச்சர் வாங்கண்டா நடந்து வார புள்ள இருக்கும், ஓடி வார புள்ள இருக்கு. இந்த ஓடி வார புள்ள தான் கேம்பஸ் போகும். டீச்சர் ஒன்றுண்டா அப்படி கஷ்டப்பட்டு செய்யும். கேம்பஸ் போன புள்ள என்ன ஆச்சு? கொஞ்சம் சில பிள்ளைகளை நான் சொல்கிறேன், அதாவது மரத்துக்கு இடையில உட்காந்து ஒரு ஆணும் பெண்ணும் இதாகிட்டு இருப்பாங்க. மரம் அசையும். என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸில் 2 பேரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஃப்ரீடங்கள் இருக்கும். ஸோ அந்த உண்மை அதை கண்டாங்கடா எப்படி கேம்பஸ் வரைக்கும் போன அறிவு வந்துச்சு. தன்னை கருவறைய இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏன் ஒரு பெண்ணோட ஒப்பந்தம் பண்ணல தெரியுமா? பெண்ட தரப்புல வாப்பா வரணும், ஆண்ட தரப்புல ஆண் வரணும். நிக்காக்கு ஏன் தெரியுமா? பொம்பளை எந்த கட்டத்தில் ஏமாற்றப்படக்கூடாது. சல்லி கூடன்றது நீ விட்டுட்டு போனா அவன் நடுவுல தத்தளிக்கணும். வேலை கேட்டெடுங்கன்றது பெண்ணுக்கு மகர் ஆஃபர் அடிச்செடுங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க? பெண்ணா பொம்புல, அதாவது கடையில போய் எங்கர் வாங்கினா நான் சல்லி கொடுத்து எங்கர் வாங்கணும். இவன் எங்கரை வாங்கி கடைக்காரன் சல்லியை கேட்கிற மாதிரி எங்களுக்கு டவுரி தாங்க சீதனம் தாங்கன்னு கேட்கிறேன். எங்க கொண்டாந்து வச்சு இஸ்லாம் எங்க ஒரு பொசிஷன் பண்ணி ஒரு பெண்ணை வச்சுச்சு. நீங்க ஏமாந்துடக்கூடாது, உங்களை ஏமாத்தி பணம் எடுத்துடக்கூடாது. யாரும் சம்பாதி இந்த சீதனத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கொடுத்தாங்க வீடு எல்லாமே. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு கிழமை மாப்பிள்ளை வெளியூர்ல இதை வித்துத்தான் அதை வித்துத்தான்டா. இவங்களே வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கு போற ஆளக்காரன் என்னடான்னு போய் மாமிட்ட கேட்டால் அவரோட பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. அவன் அவ்வளோத்தையும் செஞ்சிருக்கிறான் ஒரு பிஸ்னஸ். இந்த புள்ளைய முடிச்சு சொத்த சூறையாடி கனெக்ஷன் இதாக்குறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்ற வரிமுள்ள அது வராது. நீங்க பணத்தை சேஃப்டி ஜோனுக்கு சீதனம் கொடுத்தீங்கன்னா அவன் 4 பேருக்கு பிசினஸ் பண்ணிட்டு போவான். உங்கள்கிட்ட ஒரு சீதனம் எடுப்ப சும்மா சம்பாதிக்கலாமே. அதான் வீடு வாசல் காணிபூமி கிடைக்குது, எடுத்து போட்டு டிவோர்ஸ் பண்ணலாம். டிவோர்ஸ் பண்ணினா எழுதி கொடுத்தது ஒன்றும் பண்ணிடாது, எழுதி கொடுத்தது டிவோர்ஸ் பண்ணிடாது. கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. அநியாயத்துக்குரிய வாசலை இஸ்லாம் பூட்டுது. எது வாழ்க்கைன்னு சொல்லி தருது அதெல்லாம் தூக்கி குப்பைகளை போட்டுட்டு நாங்க வாழணும்னு துடிக்கிறோம்டா. படத்துல போய் வாழ்க்கைக்கு பிச்சை கேட்கிறோம்டா. யாரோ ஒரு ஆள் பேசணுமா அதைப்படி வாழணும்டா. என்ன எங்க இஸ்லாம் நமக்கு சொல்லி தர்ற கன்செப்ட் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். அந்த ஆண் நிர்வாகத்துக்கு வரணும். இப்ப வீட்டுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கு. வைஃப் கேட்கணும், நான் போகலாமா, என்ன செய்யணும், இதுதான் லீடர்ஷிப். பள்ளியில் ஒரு தலைவர் இருந்து அவர்கிட்ட கேட்கணும். வீட்டில் அதாவது ஸ்கூல்ல பிரின்சிபல் இருந்து அவர்கிட்ட கேட்கணும். தலைமைத்துவ கட்டுப்பாடு வைக்கணும். இந்த கட்டுப்பாடை அமெரிக்கர்கள் இழக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க ஃபேமிலி லைஃப் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவங்க பார்த்தாங்க என்னாச்சு, இன்றைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன்ஸ் வாழ்ந்தாங்க, இன்றைக்கு ஏன் வாழ முடியல? நாங்க 2 பேரும் ஈக்குவல். வாழ்ந்து பாருங்க, நோ சான்ஸ். நாளைக்கு ஸ்கூல்ல பிரின்சிபல் இருந்து அறிவிச்சு பாருங்க, 7 மணி நேரம் ஸ்கூல்ல 10 நாளைக்கு நடத்தி பாருங்க, விளங்கு. அந்த டீச்சர் சொல்லுவான் நான் பழசு, இந்த டீச்சர் சொல்லுவான் நான் பழசு. நான் சொல்றது கேட்குறீங்களா? நீங்க சண்டை பிடிப்பார்கள். ஒரு லீடர் இருக்கணும் கட்டுப்படுறதுக்கு. வீட்டில் சண்டை நடக்கிறதுக்கு லீடர் வந்தா அமைதியாகணும்டா. அதான் இன்றைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தாய்மார்கள் அவங்க படிச்சிருக்கல, அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு. அவங்க பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. பிள்ளைகளும் பார்த்துச்சு. உமாமாக்கள் என்ன செய்வாங்கண்டா, வாப்பா வீட்டுக்கு வந்தா பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு வாப்பா டயர்டில் வாராரு, கீழே சாப்பாடை வச்சுட்டு உமா உட்காருவாங்க, சாப்பிடுங்கன்னு போட்டு போட்டு கொடுப்பாங்க. வாப்பாக்கு ராஜான்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த வாப்பா உமாவை ராணி மாதிரி தாக்கி பிடிச்சு கொண்டாரு. ஏனண்டா இதுதான் சைக்காலஜி. நீங்க எதுக்கு இதுக்கு சொல்லுவாங்க சூப்பர் ஈகோன்னு. ஆணுக்கு ஒரு சூப்பர் ஈகோன்ற ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க அவரை தாக்கி பிடிச்சிங்க, எந்த கட்டத்தை விடவே மாட்டார். நீங்க கேட்காம உங்களுக்கு என்ன ஓடுமென்று பேப்பார். ஒன்று கொண்டு பேசுனீங்கண்டா, சாதாரண லவ் பண்றவங்களை போய் பாருங்க பார்ப்போம். ஒரு பொடியனை கூப்பிட்டு என்னப்பா, நிறைய லவ் கேஸ் வரும் பாருங்க, அவன் அப்படி இவன் இப்படி. சரிப்பா, ஒரு வாப்பா பெரிய கோடீஸ்வரர் வாப்பா, சரி உனக்கு என்ன வேணும், 2 பென்ஸ் வாங்கிட்டார், எல்லாத்தையும் வேணாம் விட்டு அந்த புள்ளன்னு சொன்னா விடுவான்னு நினைக்கிறீங்களா? பாப்பா நீங்க எதை எழுதி தந்தாலும் எனக்கு அவதான் வேணும். கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல அவன்கிட்ட கேட்டு பாருங்க, இப்ப என்ன வேணும் பாப்பா, நான் ஒரு 10 லட்சம் தாரேன், எனக்கு ஓட்டு பிரியுமான்னு கேட்பான். என்னாச்சு, இது வரைக்கும் வாழணும் என்று துடிச்சவன் வாழப்போக்கில் அவனுக்கு அப்செட் ஆகுது. இது என்ன சொல்லுது? சூப்பர் ஈகோ.
ஆணுக்கு அந்த லீடர்ஷிப்புக்குரிய அந்த ஆண் பெண்ணு வரப்போல ஒரு சுப்பைக்கு சைக்காலஜி அதை டேமேஜ் பண்ணினா மெல்ல மெல்ல டச் பண்ணா வேர்ல்டுல எல்லாத்தையும் அவன் விரும்பினது அந்த பிள்ளைய. இப்போ வேர்ல்டுல எல்லாத்தையும் அவன் வெறுக்கிறது அந்த பிள்ளைய. ஏனென்றா அதுக்கு ஒரு தனி இருக்குது. ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் எப்படி நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ஒரு சாப்டர். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்க ப்ராப்ளம் நடக்குது, எங்க பிரச்சனை நடந்திருக்குது என்னதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் சொல்றேன். வீடுகளில் கணவர் வரப்போக்குள்ள அந்த மரியாதை உம்மா மாக்கள் கொடுத்தாங்களான்னு யோசிச்சுப்பாரு. உட்கார்ந்து பேசினாங்க, அவங்க 2 பேரும் அன்பா பாசமா நின்றாங்க, 10 பிள்ளைகளை வழி நடத்தினாங்க. இன்றைக்குள்ள 2 பேரை வழி நடத்தியல் அது கீரியும் பாம்புமா 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேருக்கும் சேம் டேலண்ட். நீங்க இல்லாட்டி நான் வாழுவேன்றாங்க, நான் இல்லாட்டி வாழலாம், அது பிரச்சனை இல்லை. மனிதனுக்கு குடும்பமா வாழ்றதுக்கு என்ன படிப்பினை கொடுத்தும் வேலை இல்லை. கன்செப்ட் உடஞ்சிச்சண்டா அவுட். ஸோ அதனால ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக பேசுறதுக்குரிய தலைப்பு இல்லை, தலைப்புடைய நேரமும் முடிஞ்சிருக்குது 6 o'clock. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய பெரிய சாப்டர், இது பாடமாக படிக்கிற சாப்டர். நான் அதனால் ஒரு பாயிண்ட் அவுட் உங்களுக்கு பண்ணி சொல்கிறேன். இப்படி நிறைய கன்செப்டை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இஸ்லாமிக் கன்செப்ட் குழி தோண்டி புதைச்சிட்டு எங்களுக்கு வாழணும் வேண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாசமாக வீட்டில் அமர்கணும், எப்படி எடுக்கிறது, யாரை கூப்பிடுறது, எத்தனை சவான் கொடுக்கறது, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே. உங்கள் புள்ள வாழ்க்கைக்கு தகுதியா, குவாலிஃபைடா, உங்கள் புள்ள ரெடி பண்ணிட்டீங்களா, அவன் மென்டலி அவன் ப்ரிப்பேர்டா, அங்க உள்ளவர் ப்ரிப்பேர்டா. இவங்க 2 பேருக்கு லைஃப் என்னன்னு தெரியுமா, லைஃப்ல 2 பேருக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் 6 months என்ன நடக்கும், எப்படி ஆகும்னு தெரியுமா, தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்ற வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு சொன்னா ஹியூமன் சைக்காலஜி. ஒரு ஆம்பளோட சைக்காலஜி வேற, பொம்பளோட சைக்காலஜி வேற. ஒய் மென்ஸ் லைஃப் விமென்ஸ் கிரைம் ஒரு புக் எழுதிருக்கிறாங்க. ஏன் ஆம்பளை பொய் சொல்றான், பொம்பளை அழுகிறான். ஆம்பளோட ஆயுதம் எப்போ பார்த்தாலும் ஒரு டூப் போட்டுட்டு போறது, பொம்பளோட ஆயுதம் கண்ணீரை போட்டாண்டா அவசியம். இந்த கண்ணீரால இவன் ஏன் வாழ்றான், அவன் பொய்யால ஏன் வாழ்றான் அப்படின்னு ஒரு புக் எழுதிருக்கிறாங்க, பெரிய புக், சைக்காலஜிக்கல் டிஸ்கிரைப் பண்ணி. ஏன்னா ஆம்பளோட சைக்காலஜி வேற, பொம்பளோட சைக்காலஜி வேற. நான் அடிக்கடி சொல்லுவேன், பொம்பளை உங்கள்ட்ட சபையில எங்கள் ஆம்பளெல்லாம் வச்சுருந்தேன்டா அறிவித்து கொடுக்குறோம். இன்றைக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய செஃப்பை கூட்டி வந்திருக்கிறோம். அவர் இன்றைக்கு பெரிய ஒரு டம் பிரியாணி போட போகிறாரு, பாபிக்கு சிக்கனோட. எல்லா ஊர்வாசிகளும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தவறாமல் ஆம்பளை வந்துடுவாங்க. பொம்பளை வந்தாங்களோ இல்லையோ, பொம்பளை வரணுமா இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கு. பொம்பளை எப்படி வருவாங்கன்னு கேட்டால், பொம்பளைக்குரிய சபை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. பாபிக்யூ சிக்கன் சாப்பிட்றதுக்கு இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸை மேக்சிமம் வந்து நானா நீங்களா யாரு பார்ப்போம்ன்றதுக்கு அவங்க வருவாங்க. இதான் சைக்காலஜி. பொதுவாக உங்களுக்கு இன்றைக்கு சாப்பிட வேணுமான்னு கேட்டால் ஆம்பளைகளுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். உங்களுக்கு கடை இந்த இதுகளுக்கு போய் ஒரு கார்டு தரோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது சாப்பாடு இந்த சாப்பாடு எடுக்கலாம்னா 90% ஆம்பளை சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு பிரியாணியை தாங்கிடுவாங்க. பொம்பளைட்டு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பிரியாணிலாம் நாங்களே போடுவோம், எங்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த கார்டை தாங்க, நாங்கள் போய் கீத்திட்டு வருவாங்கதா, அதில் நாங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கி கொள்வோடுவாங்க. அது சைக்காலஜி வேறு. ஒரு பொம்பளை தான் அழகாக ட்ரெஸ் பண்ணணும் என்பது அவரோட சைக்காலஜி. அது என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணினா பொம்பளையாக இருக்க மாட்டான். அவன் 100% பியூட்டியாக இருக்கிறது. ஏன்னா அது சைக்காலஜி. அதை உடைச்சிட்டு ஒரு ஆம்பளை இல்லை நீ இப்படித்தான் இருக்கணும்னா அந்த குடும்பம் வாழாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ எப்படி ஃபுல்லாக மறைச்சி அபா போட்டு எல்லாத்தையும் மறைச்ச ஒரு பொம்பளை எப்படி வாழுவா, அவருடைய சைக்காலஜியில் ப்ராப்ளம் ஆகும். எஸ், ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, அவள் வாழ்க்கையில் தன் கணவனுக்கு முன்னாடி எதெல்லாம் வேர்ல்டில் உள்ள நீங்கள் ஃபேஷன் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு பெண் பெஸ்ட்டாக ரெடியாக இந்த கன்செப்ட் இல்லை. அப்போ எப்படி வாழுவாங்க? எவ்ரி டே ஒரு ஆண் மகனை ரீஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு பெண் ரெடியாக இருக்கிறது. அவரை பார்த்து கணவர் வந்து மனைவியை பார்த்து சொல்றீங்க நல்லா இருக்கிறது. இது நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. நேரடியாக ஹதீஸுக்கு போவோம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போம், யார் ரசூலுல்லாஹ், சிறந்த பெண் யார்? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரே எந்த பொம்பளை பெஸ்ட் பெண், சிறந்த பெண்? உங்கள்ட்ட கேட்கிறேன், யாரு? நீங்க பொம்பளை தானே, எந்த பொம்பளை பெஸ்ட் பொம்பளை இருப்பாங்க? ஹைருன் நிசா. இந்த ஹைருன் நிசான்னு பேர் வச்சு பொம்பளை சொல்லுறாங்க. ஹைருன் நிசா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெஸ்ட் பொம்பளையிலேயே பெஸ்டான ஹைருன் நிசா யார்? யார் இருப்பாங்க?
தஹஜ்ஜுத் தொழுதவங்க, நோம்பு பிடிச்சவங்க, எஸ் அது ஒரு பெஸ்ட், அது பெஸ்ட், அது இல்லை நான் சொல்லவே மாட்டேன். அழகா இருக்கிற பெண்போல அது அந்த கண்டெஸ்ட்டுக்கு தான் கொண்டு போய் வைக்கணும். எந்த பெண் பேசுனு காட்டுறாங்களே இல்லை இந்த இதெல்லாம் கூப்பிட்டு வந்து அழகு ராணி போட்டிக்கு வச்சு கணவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹைருன் நிசா, 3 பாயிண்ட் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருன் நிசா, பெண்கள்ல சிறந்தவங்க யார் நாங்கள் நினைப்போம், தஹஜ்ஜுத் எல்லாம் தொழுது முழு இரவும் கழிச்சு பகல்லாம் நோம்பு பிடிச்சி, எஸ் பெஸ்ட். அந்த பாயிண்ட்ல இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குடும்ப வாழ்க்கையில பெஸ்ட் பொம்பளை யார், ஹைருன் நிசா இஸா நதர்த கஸ் நம்பர் 1 இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவ நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுத்துவான். அப்படின்னு அர்த்தம், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து குச்சி காடிக்கு ஒரே ஓட்டம் சந்தோஷப்படுத்துறதானே, அது இல்லை. இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு, நீங்க அவ பார்க்க போக்குல உங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி வரும், உங்களுக்காக ப்ரிப்பேராக இருப்பான். நீங்க அழக சொல்ற அளவுக்கு நிற்பா. அவ எப்பயுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா நாயிட்ட மாலையை கேட்டுட்டு ஹவுதஜ்ல முழு பிளாக் ட்ரெஸ்ல போய் ரசூலுல்லாஹ்வோட வாழைப்போக்கில் தான் அந்த மாலை, ரசூலுல்லாஹ்வோட வாழைப்போக்கில் தான் அந்த மாலை. தன் கணவன் முன்னாடி மேக்சிமம் அந்த இடத்தை ஐஸா நதர்த்த இலைஹா, நீங்க அவங்க பார்க்கிற நேரம் நிறுத்தம், அவங்க வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்து நீங்க அவ பார்க்கிற நேரம் அவட தனிமையை நிக்கிற சர்றத்துக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவாண்டா. கதை சொல்லியா, அதான் ஒரு ஃப்ரெண்டும் சொல்லிடுவாரு, நான் ஜோக் கதை சொல்ல போறேன் சிரிப்பு காட்டு, அதெல்லாம் வரும். எதனால சந்தோஷப்படுத்துறது? இஸ்லாம் எந்த ஹதீஸை எந்த மொழியில சொல்லுதோ அந்த மொழியில நான் நிப்பாட்டி கொள்றேன். மற்றதை நீங்க பாருங்க. இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு, அப்ப பெண்களோட சைக்காலஜில எந்த இடத்துலையும் பெண்கள் கொடுக்கமான இஸ்லாம் சொல்லவே இல்லை. மேக்சிமம் மேக்கப் ஹலால். உங்க வீட்டுக்குள்ள ரோட்ல போறவங்க உங்க கணவர் இல்லை, உங்களுக்கு ஒருவர் தரப்பட்டிருக்குது. சோ நீங்க டாக்டர்கிட்ட போக்கல, நீங்க ஸ்கூலுக்கு போக்கல, நீங்க மேக்சிமம் அவங்க உங்களை பியூட்டியை ரசிக்க இயலாது. நீங்க இந்த இடத்துல இந்த கான்செப்ட் அப்படியே மாறிட்டு வீட்டுக்குள்ள வந்தா இந்த 2 பிபினிக்காவை கண்ணில் வச்சு விழிக்கிறதெல்லாம் பூசி அசல் பேமாரி நைட்டுக்கு நின்று காலையில் எல்லாத்தையும் கழுவிட்டு பியூட்டி குயினா வெளியே போறாங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தலாம்? இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு வ இஸா, அதாவது இஸா அமர்தஹா அத்தாஅத்துக்கு, அவர் ஏவினால் நீங்க கட்டுப்படணும். அவர் அதாவது கணவர் ஏவினா அவ கட்டுப்பட்டுருவான். அதுதான் பெஸ்ட் பொம்பளைக்கு. 2வது வ இஸா ரிப்த அன்ஹா ஹஃபிலத்துக்கு, நீங்க அவ விட்டு மறைஞ்சிட்டீங்கண்டா அவ கற்பை பாதுகாத்து கொள்வா. உங்க சொத்தை அவ எல்லாத்தையுமே அவ பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு சிறந்த பண்புக்கு 3 சொன்னாங்க. வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க, நான் அந்த பெண்ணா? ரசூலுல்லாஹ்வோட வாயில வந்து அந்த பெண் நான் தானா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க? ஃபுல் ஹதீஸ் உங்களுக்கு ஓப்பன். சோ அன்பிக்கினிய தாய்மார்களே, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத்துக்குள்ள உங்க புள்ளை அனுப்புங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. திருமணம் முடிக்க முன்னாடி அதுக்கு இல்லை, முழுக்க இஸ்லாத்தை தான் வளர்க்கணும். திருமணத்துக்கு மட்டும் இஸ்லாத்தை படிக்கிறது இல்லை. அந்த புள்ள அந்த மைண்ட் செட்ல வளர்ந்தா இந்த படத்துல கொடுக்கிற வேர்ட்ஸை சொல்லி 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 டோட்டலி அதே நைட் காலையில பகல்ல அதே பார்த்து ஜஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம் இன்சைட்ல ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி வாழுவாங்களோ அதே ஒரு மனப்பாங்கோட வாழ்றவங்களுக்கு வாழையினார். கூகுள் பண்ணி பாருங்க, நீங்க சொல்ற எல்லா பேரையும் நான் கூகுள் பண்ணி காட்டுறேன். இவங்க யாராவது கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்களான்னு பாருங்க. காதல் படத்துல உச்சகட்ட அவங்க தான் அப்படி எடுப்பாங்க. இவன் எல்லாம் டிவோர்ஸா இருக்கு. எவனுக்கும் குடும்பமா வாழ இயலாதவங்களுக்கு தான் இந்த படம் நடிக்கிறாங்க. அதனால நல்ல புரிஞ்சுங்க, படம் வேற நிஜம் வேற. உங்க லைஃப்ல நிஜமா சந்தோஷப்படணும்டா, உண்மையான சிரிப்பு வரணும்டா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லைஃப் நல்ல பொண்டாகும். வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஒரு சின்ன குடிசையில இருந்தால் அது ரொம்ப பெரிய நிம்மதியா நிற்கும் என்பதை மறந்துடாதீங்க. சின்ன குடிசையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, எதுவுமே இல்லை. அந்த ஊடு நிறைய மகிழ்ச்சி பொங்கி கொண்டே இருந்துச்சு. வாஷிங் மெஷின் அந்த பக்கத்துல, இந்த பக்கத்துல கிரைண்ட் மிக்சர் நோ. ஆனா அந்த வீடுகளில் ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்கள் எப்படி வச்சு பார்த்தாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க. ஒரு தடவை ஹுதைபியா ரசூலுல்லாஹ் போற ஹுதைபியாக்கு 1400 பேர்
ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போன பயணம் அது. உங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனாங்க, உம்ரா செய்ய கிடைக்கல, மக்கத்து காஃபிர்கள் விரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இப்போ எல்லாருமே தலையை வலிச்சிருங்க, இஹ்ராம் எடுத்துருங்க. சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில் ரசூலுல்லாஹ் சொல்ல போகல அப்படியே நிற்கிறாங்க. யாரும் இஹ்ராம கலையல்ல. யார்? ரசூலுல்லாஹ்க்கு கவலை வந்துட்டு. ரசூலுல்லாஹ் இது வரைக்கும் பேச முன்னாடி செய்கிறவங்க என்னாச்சு? உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டுக்கு கூடாரத்துக்குள்ள நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்பயும் வைஃபை கூட்டிட்டு போவாங்க. எந்த பயணம் போனாலும் ஏதாவது ஒரு வைஃப் வருவாங்க. என்ற வாழ்க்கையில என்றைக்கும் அந்த துணை தேவை. ஸோ போய் கேட்குறாங்க வைஃப்ட்டு, என்ன வாழ்க்கைன்னு பாருங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், அவங்க யாருமே செய்யறாங்க இல்ல, என்ன சொல்றீங்க உம்மு சலமா? வைஃப் சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க யாராத்த கலைங்க, நீங்க மொட்டை அடிங்க, அது சும்மா நடக்கும், யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி செய்யறாங்க. அவ்வளவு பேரும் அதை செஞ்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனைவிமாரோட ரசூலோட லைஃப் பாயிண்ட் எப்படி இருந்துச்சு, முக்கியமான கட்டங்கள்ல மஷூரா எப்படி பண்ணினாங்க. சோ இதெல்லாம் பாடமாக எக்கச்சக்கமாக நிக்க நம்ம பிள்ளைக்கு அந்த பாடம் தேவையில்லையா? அதனால சொல்றேன், சைக்காலஜி வேணுமா? வேணும். இஸ்லாத்துக்கு பிறகு சைக்காலஜியை பார்ப்போம். இஸ்லாத்துக்குள்ள பேசிக் பாயிண்ட்ஸ்கள் எடுத்து வெறும் சைக்காலஜியை மட்டும் வச்சு ஃபேமிலி நடத்த இல்லாது. அப்படி நடத்தினா அமெரிக்கா தான் பெஸ்டா ஃபேமிலி வாழணும் இல்ல. அதனால சொல்றேன், இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சி அதுக்கு அடுத்த எஜுகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுப்போம். இஸ்லாம் இல்லாத ஒரு எஜுகேஷன்ல எந்த வேலையும் இல்லை. ஸோ தாய்மார்களே, அதனால சொல்கிறேன், பெண் பிள்ளைகள் அதிகமாக படத்தில் இருந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆண் பிள்ளைகள் அந்த பக்கத்தில் ரொம்ப மோசமாக தள்ளப்படுறாங்க. பாருங்க, போதைப் பொருளுக்கு ஏன் அடிமையாகிறாங்க? என்ன ரீசன்? என்ன ரீசன்? நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கேட்குறேன். கோவிட் அவுட் பிரேக் வந்துச்சு. இப்போ 2020-24. ஸோ 2020, 2019, 2018, 2021, 22 இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட கண்ட்ரி. ஏன்? ஐஸ், கேஜி, அது இது டேப்லெட் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஆம்பளை பொம்பளை டான்ஸ் பார்ட்டி அப்படின்னு போறாங்க. யார் சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? ஸ்கூல் போட்டி, பள்ளிவாசல் போட்டி. உங்க புள்ள உங்களோட தான் இருந்துச்சு. எப்படி இப்ப 2015ல ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனவங்க கூடயா, இப்ப 2024 கூடயா? உங்கள்ட்ட தான் கேட்குறேன், உண்மையை சொல்லுங்க. இப்போ கூட நாங்கள் ரிப்போர்ட் எடுக்க தேவையில்லை. இப்போ கூட நிஜமா பூ கூட எல்லா ஊர்லையும் கூட. ஏன் கூட? யார் பழக்கினது? ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல பழகினாங்களா? ட்ரிப் போனாங்களா? முழு ஸ்ரீலங்காவுமே பூட்டி லாக்டவுன். எப்படி? நல்ல விளையங்கோங்க. இந்த போன், இந்த டிவி. யாரு? போன்ல தப்பு இல்லை, கடை தானே பார்த்தாங்க. யார்? படம் தானே பார்த்தாங்க. ஆமா. ட்ரக்ஸ் குடிக்கிறத பார்க்கல இல்ல. உங்களுக்கு தெரியும் இந்த மாஃபியா. நீங்க யாரெல்லாம் கதாநாயகன் நினைக்கிறீங்களோ அவங்க பிசினஸ் வேறு. நடிப்பு என்பது அவங்க தொழில் மாதிரி இன்னும் சில தொழில்கள் இருக்கு. சில கிரிக்கெட்டர்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க, அப்படி வந்து அல்லது ஃபேமஸான கேரக்டர்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு பேசுவாங்க, ஏதாவது ஒரு டயர் கம்பெனி பக்கத்தில் வந்து நிற்பாங்க, அவங்க எல்லாம் சல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட். வேர்ல்டில், அது ஸ்ரீலங்காவில் ஸ்மோக் பண்றதை வந்து யாருக்கு அட்வர்டைஸ் பண்ணல? டொபாக்கோ ஏன்னா பெட்டியிலே அடிச்சு வச்சிருக்கு, கேன்சர் உண்டாக்கும். ஸோ அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக போயிருக்கு. ஸ்டேட் மீடியா சொல்லுவாங்க சென்சர் பண்ணிட்டு. ஸ்டேட் மீடியாவில் நீங்கள் எத்தனை கோடி தந்தாலும் ஸ்மோக் பண்ணுறதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ் பண்ணல. ஸோ என்ன செய்யறது? 100 பேர் இன்றைக்கு சிகரெட் குடிக்கிறாங்கன்னா 10 பேர் செத்து போனால் 90 பேர். வாடிக்கையாளரை 120 மாற்றணும். உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் புள்ளைய கவ்வி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவன் வாயில் சிகரெட்டை வைக்கணும். ஸோ நீங்க வேணாண்டுவீங்க, ஸ்கூல் வேணாண்டு, பள்ளி வேணாண்டு, இவ்வளோ அட்டாக்கை தாண்டி உங்க பிள்ளைய களவெடுத்துட்டு போகணும். சிகரெட்ல தொடங்குறவன் கேஜில இருந்து அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் சிகரெட்டை வாயில வைக்கணும். ஸோ எல்லாரும் இவ்வளோ அட்டாக் பண்ண நேரம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இயலாத நேரம் இந்த ப்ராஜெக்டை யாரும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? வேர்ல்ட் ஃபேமஸ் கேரக்டர் வால் இப்படி வச்சு இப்படி ஒரு ஃபோனை வச்சு பேசினா அந்த ஃபோன் என்ன வெரைட்டியோ அது மார்க்கெட் ஆகும். ஸோ அவங்க ஜஸ்ட் கிரிக்கெட்டர்ஸை பார்த்துருப்பீங்க, டிஷர்ட்ல இங்கெல்லாம் நிறைய பெட்ஸ் குத்திருப்பாங்க. ஸோ உங்க புள்ள எங்கேயாவது போகல பெட்ஸ் குத்தியா போறாங்க, இந்த கம்பெனி பே பண்ணு. இதே மாதிரி கதாநாயகருக்கு வந்தா இவ்வளோ கேமரா இருக்கு, அவர் ஸ்மோக் பண்றவரா இருக்கட்டும், கேமரா முன்னாடி யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் கமிங் அப்படின்னு போயிட்டு அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வருவான். எப்பயுமே அதை மறைச்சு தான் செய்வான். இத்தனை கேமராக்கு முன்னாடி இப்படி போட்டு ஸ்மோக் பண்றான்டா. எந்த படத்துல ஸ்மோக் பண்ணல? அவன் சொல்லுவான், இது ஹியூமன் ரைட்ஸ், ஸோ எனக்கு ஸ்மோக் பண்ணலாம். உங்க புள்ள படம் தான் பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க, இது இமோஷனை கடத்துற ஒரு வழி. இப்படியே பார்க்குறவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தா டம் அடி அப்படின்னு கொடுத்துருப்பான். லவ் ஃபெயிலியர் ரெண்டா இதா. ஸோ அவனுக்கு தெரியாமலே அதுக்குள்ள போவான்.
அவன் அடிக்ட் ஆகுவான். அதுல இருந்து ஆரம்பிக்கும். இதை என்றைக்கு வாயில வச்சான், இது வைக்காம ஒரு நாள் கேஜிக்கு போக மாட்டான், இதை வைக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாது. ஸோ இந்தியா சொல்லுது 53% அவங்களுடைய ஸ்மோக்குக்கு படைகிறது படத்தால. இது நான் சொல்ல ரிப்போர்ட்டை நம்ம சொல்றேன். ஸோ நீங்க வீட்டுல உட்காந்து குடும்ப கதை பார்த்தீங்க, நீங்க படம் பார்த்தீங்க, உங்க புள்ள அங்கால குடிகாரனா மாறுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காதல் ஃபெயிலியரா ஏன் படத்துல குடிக்கிறாங்க, ஏன் அவன் அவ்வளவு என்ன அந்த கதாநாயகர் யாரா திருட்டு ஒழிக்க வந்தாரா, மாஃபியா ஒழிக்க வந்தாரா, எஜுகேஷன்ல மாஃபியா ஒழிக்க வந்தாரா? ஏய் ஃபர்ஸ்ட்டுக்கும் வாயில உள்ள சிகரெட் யார் உனக்கு சொன்ன? படம் நடிக்கிறது இவ்வளவு மேக்கப்புக்கு மத்தியில் ஏன் சிகரெட்? அது உனக்கு திணிச்சு தரப்பட்டுச்சு உன் சாக்கில் பல கோடி இறக்கிறதுக்கு. அவங்க சாகணும். வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகளை திருடி எடுத்து அவங்க கையில இந்த சிகரெட்டை கொடுக்கணும். இதுதான் சிஸ்டம். ஸோ இப்படிலாம் டீப்பா பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. இதே கன்செப்ட் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பிள்ளைகள் வாழக்கூடாது என்ற கன்செப்டை தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல எல்லா வகையான திரைப்படமும் அந்த கன்செப்டை போட்டு சமத்துவம் என்ற ஒரு கன்செப்டை படத்துக்குள்ள போட்டிருக்கிறாங்க. இதை பார்க்கிற நீங்க ஒரு நாள் கணவன் மனைவியா வாழ ஏலா. அல்லாஹ் பாதுகாக்கணும். சோ படத்திலையும் கதையிலையும் மூழ்கின ஒரு பொம்பளை புள்ள என்றைக்குமே தன் கணவனோட வாழ மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இந்த லைஃப்ல அந்த பியூட்டிஃபுல்லான பக்கத்துக்கு போக முடியாது. இந்த கரெக்டான ரொம்ப மோசமான இந்த கன்செப்டை அவரோட மைண்ட்லேருந்து எடுக்காட்டி, ஸோ அதை எடுக்கிறதுக்குரிய கவுன்சிலிங் செஷன்ஸ் தான் இஸ்லாம். ஸோ இஸ்லாத்துக்குள்ள மாஷா அல்லாஹ் திங்கக்கிழமை நாள் கிளாஸஸ் நடக்குது. ரஸ்மி ஷாஹித் அமீரி வர்றாங்க, இன்னும் சிலர் செய்கிறாங்க. வந்து தொடர்ந்து அந்த கிளாஸ்களில் பயன்பெறுங்க. 4 விஷயங்கள் காதில் கேளுங்க. அல்லாஹ்வோட குர்ஆனோட பெருமதி நீங்க புரிந்தீங்கன்னா நீங்க வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு எத்தனை டிகிரி எடுக்க எத்தனை கோடி கொடுத்தன வல்லாஹி சொல்றேன். வல்லாஹி நான் சொல்றேன். இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குர்ஆன் ஆயத்தோட பவரும் வேர்த்தும் வேல்யூவும் நீங்க புரியுங்க. இதுக்கு வேல்யூ இல்லை, வேர்த் தெரியாது. ஒரு டைம் நான் ரீடர் நிறைய வாசிப்பேன். ஸோ சாதாரணமாக நல்லா வாசிப்பேன். மேக்சிமம் என்னுடைய ஹாபி வாசிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு ஒரு 25-20 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வாசிக்க போக்குள்ள அல்ல நாவுதுபில்லை அல்லாஹ் பாதுகாக்கணும். பட் ஒரு ஃபேக்டை நம்மளுக்கு சொல்லணும். அப்போ குர்ஆனோட உள்ள எங்களுக்கு டச்சோடு நாங்கள் மற்ற புக்ஸ் ரெடி பண்ண போல குர்ஆன் கொஞ்சம் போருமாக இருந்துச்சு. என்ன இது மற்ற புக்ஸில் சில புக்ஸில் அவ்வளோ இதாக இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாப்பு. அப்போ எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, எங்களுக்கு படித்த இந்த உஸ்தாத்மார்களுக்கு சொல்லி தந்தாங்க. குர்ஆனுக்கு ஒருத்தர் மயங்கினார். வேர்ல்டில் மற்ற எல்லாம் வேறு. மறுபடியும் தைமிய உடனே சொன்னார், உலகத்தில் ஒரு ஜென்னான ஒரு துண்டொன்று ரசிக்கணும் என்றார், குர்ஆனோட அவர் வாழணும் என்றார். அஹ்மத் பின் ஹம்பல் அல்லது இப்னு தைமியா நினைக்கிற ஒரு தடவை ஒருத்தர் எனக்கு நிம்மதி வேணும், குர்ஆனை ரீட் பண்ணுங்க. அதை கேட்கலப்பா, நிறைய நிம்மதி வேணும். அவர் சொன்னார், நிறைய குர்ஆன் ஓது பார்ப்பேன். உண்மையா லைஃப்ல குர்ஆனோட கலந்து அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ் அக்பர். வேர்ல்டு உள்ள மற்ற புக்கெல்லாம் ஒரு பாஸ்கெட்டுக்கு போட்டு, இதை நான் பொய்க்கு சொல்லலை, குர்ஆன் ஒரு சைடில் வச்சிங்கன்னா அது ஒரு மனுஷனை மயக்கம். ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வேறு. அதுக்குள்ள டீப் அப்போ ரப்ப என்னோட பேசுகிறான்ற ஃபீல் வந்தால் அது வேறு. ப்ளீஸ் அந்த சான்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் படிங்க. வேர்ல்டில் நிறைய நேரங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற நீங்கள் அல்லாஹ் கலாமுக்கு கிழமையில் ஒரு நாள் உங்கள் ஊரில் பூக்குழு வந்து செய்கிற ஃப்ரீயாக உங்களுக்கு செய்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலைன்னா யோசிங்க. அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்வோட கலாம காதில் கேட்டிருந்த ஒரே ஒரு தடவை அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்து உண்டாக்கின. நீங்கள் வேற எங்கேயோ பேர் ரப்பு கல்புல பரக்கத்து உருவாக்குற நாள் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அவனோட மஜ்லிஸில் உட்காந்து, இன்றைக்கி நாங்கள் உலகத்தில் நிறைய பிஸி நேரம், நானும் பிஸி, இன்றைக்கு அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி உங்களோட உட்காந்துருக்கேன். இந்த மஜ்லிஸ் முபாரக்கான மஜ்லிஸ் அல்லாஹ் பார்க்குறானுங்க. நிச்சயமா அல்லாஹ்வோட சபையில் எங்களுக்கு சொல்லலாம், யாரும் இங்க எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தது உனக்கு, உன் திருப்திக்கு. நீ எங்களை பார்த்து சிரிக்கணும், எங்களை அரவணைக்கணும். எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு நாங்க பேசுறது எங்க லைஃபை சேஞ்ச் பண்ண, எங்க ஃபேமிலி லைஃபை சேஞ்ச் பண்ண, அல்லாஹ்வோட மார்க்கத்தில் ரிட்டர்ன் நம்ம நுழைஞ்சி குவாலிட்டியா எங்க லைஃபை சேஞ்ச் பண்ண. ஸோ ரப்புக்கு பிடிச்ச ஒரு பேச்சுவார்த்தை இந்த பூமிக்கு மேல நாங்க இப்ப நடத்திட்டு நிற்கிறோம். அந்த மஜ்லிஸ்கள் கேள்விப்பட்டா தயவு செய்து போகாம இருக்காதுங்க. போங்க, பாருங்க, கேளுங்க. ஒரு விஷயத்தை லாஸ்ட்ல சொல்லி முடிக்கிறேன். நிக்காட கன்செப்ட்ல எவ்வளவோ கன்செப்ட் எல்லாம் விட்டுருங்க. நிக்காவுடைய நாள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இன்றைக்குள்ள இளைஞர்கள் நிக்காக்கு வரப்போக்கில் மாப்பிள்ளை இப்படி ஒரு கொண்டையை வெட்டி அப்படி ஒரு வெட்டி, அந்த பார்த்தாலேயே பயான் பண்ண தோணாது.
ஏனண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு இவருக்கு தீனை சொல்லி கொடுத்துட்டு கல்யாணம் முடிக்கணும், ஒரு கல்யாணத்துக்கு சூட்டபிள் இல்லை, அந்த லெவலே அப்படி நிற்குது. அன்பிக்கினியவர்களே, அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? பரக்கத்தான நாள். நிக்காக்கு வந்த உடனே நிக்கா மஜ்லிஸ்ல மாப்பிள்ள ஒரு விஷயம் சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு தெரியுமா? இன்றைக்கு நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன். இவங்க வாப்பா, இதுக்கு சொல்லி நஃபக்கா என்ன தெரியுமா? இவங்க வாப்பா இவவை எப்படி கண்ணு கலங்காம பார்த்தாரு. ஒரு வாப்பாக்கு தெரியும் தன் பிள்ளைய கொடுக்க போல ரொம்ப திடுக்கிட்ட மனசோட கொடுப்பார். ஏண்டா அவருக்கு என்னென்றாலும் ஓடி வர்ற வாப்பா, ஓடி வர்ற உம்மா. இன்றைக்கு ஒரு ஆம்பளைகிட்ட கொடுக்க போறோம், யாருன்னு தெரியாத ஒரு ஆம்பளை. கொஞ்சம் தான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கும். அவர் கையில் ஒப்படைக்க போல நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறோம். எங்க மொபைல் போன் ஒப்படைக்கல, எங்க லேப்டாப் ஒப்படைக்கல, எங்க வீடு ஒப்படைக்கல, எங்க புள்ளை ஒப்படைக்கல. இது எனக்கு உங்களுக்கு எல்லாரும் ஒப்படைக்க போல நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம். வேற எந்த பாவம் இருக்க மாட்டார், ரொம்ப நல்லா நடப்பார், என் பிள்ளை அப்படி வைப்பார். ஏன்னா வாப்பாக்கு தெரியும் புள்ளை எப்ப அழுவா, எப்ப சிரிப்பா, எப்ப நடக்கும் எல்லாம் தெரியும். இவர் புரிஞ்சுக்கொள்ளணும் என்ற ஃபீலிங்ஸ்ல கொடுக்கறதுக்கு அங்க வரப்போக்குள்ள அவர் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. பேர் நஃபக்கா, அதான் பையா ஒப்புதான். என்ன ஒப்பந்தம்? அந்த வச்சு அந்த இடத்துல அவர் சொல்லுவார் நஃபக்கா. பாப்பா சொல்லுவாரு, இத்தனை மகர் அந்த இடத்துல நான் என் மகளை உங்களுக்கு தர சம்மதிக்கிறேன். அவர் சொல்ற நானும் சம்மதம் தெரிவிக்கிறேன். என்ன சம்மதம்? இதுக்கு பிறகு நீங்க செலவழிக்காதீங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க செஞ்சதெல்லாம் நான் செய்ய போறேன். அவர் எடுத்துட்டு போறார். வாப்பா செலவழிச்சு அவ்வளவு இன்றைக்கு அவர் பர்ஸ்ல இருந்து, உடுப்புல இருந்து, சாப்பாடு எல்லாம் அவர் கொடுக்க போறார். இந்த மூமெண்ட்ல அவர் அந்த ஒப்பந்தத்தை முடிச்ச உடனே பாட்டை போட்டு கூத்து போட ஆட்டுங்கன்னு இஸ்லாம் சொல்லல, ஆடுங்கன்னு இஸ்லாம் சொல்லல. எல்லாரும் எழுப்புவாங்க மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு. ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி தந்தாங்க. காலையில் எழுப்பினா ஒரு துவா ஓதுவோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர். நம்ம டாய்லெட்டுக்குள்ள போய் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ், வெளியே போறப்போ குஃப்ரானக். இன்னைக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி என்ன சொல்ல போறோம் தெரியுமா? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபில் கைர், அல்லது பாரக்கல்லாஹு லக்குமா, உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். என்ன பரக்கத்து? நீங்க எடுத்த உடன்படிக்கை இருக்கிறே, இன்றைக்கு நீங்க ஒரு தைரியம் எடுத்துக்கீங்க. ஒரு மணிஷ் சாப்பிட்ட நீங்க இப்ப 2 மணிஷ் வாங்க. நீங்க ஒரு சோறு எடுத்தவர் இன்னைக்கு 2 பேர், இவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். நாளைக்கு 3 பேர் ஆவீங்க, நாளைக்கு 4 பேர் ஆவீங்க, 5 பேர் ஆவீங்க. அத்தனைக்கு மாற்றம் உங்களுக்கு வரணும். அவரை கையை பிடிச்சி பாரக்கல்லாஹு லக்குமா. அன்றைக்கு பரக்கத் பொருந்திய நாள். மாப்பிளைக்கு மனைவிக்கு, கணவன் மனைவிக்கு பரக்கத். அன்றைக்கு துவா கபூலாயினா கபூல் தான். அதுதான் லைஃப்ல சிரிப்பு. அன்னஹு ஜியாதா, அந்த பரக்காண்டா என்ன? அது ஜியாத் பற்ற இடமெல்லாம் தொட்டு 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 டெவலப் ஆகிட்டு போ. இன்னைக்கு சிரிப்பு நாள், எல்லா நாளும் அந்த சிரிப்பு பொங்கிட்டு வரணும்டா. அன்னைக்கு கபூலா. அன்றைக்கு துவா செய்யற மாதிரி நடக்கிறாங்களா, பதுவா செய்யற மாதிரி நடக்கிறாங்க? என்ன வாழ்க்கை! உன்னதமான குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைகிற நேரம் ஆட்டமும் பாட்டும் கூத்தும். மாஷா அல்லாஹ். இஸ்லாம் வலிமாக்கு சும்மா சொல்லல. ரசூலுல்லாஹ் தஃப் அடிக்க சொல்றாங்க. ஒரு வலிமா என்ன சும்மா வச்சிருக்கீங்க, அடிங்கன்றாங்க. தஃப் ஒரு சைடு ஓப்பன் பெற. அது புகார்ல வரக்கூடிய செய்தி. நினைக்க உண்மையா அது வலிமா. நிக்கால இந்த துவா அனுமதி இருக்குது, சந்தோஷப்பட, பாட்டு படிக்கிறதுக்கு, ஹலாலான விஷயத்துல இல்லைன்னு சொல்லு. இஸ்லாம்ல ஒரு கன்செப்ட் இருக்கு. பெண்கள் சபையில அழகா உடுக்கலாம், ஆண்கள் யாரும் வரல, வேட்டதுல இருக்கு. நீங்க வேண்டிய மாதிரி ட்ரெஸ் பண்ணி பெண்கள் சபையில் இருக்கலாம். இதெல்லாம் தடை இல்லை இஸ்லாம்ல. அந்த தடைகள் இல்லாத பகுதி இருக்கு. மிக்ஸ் ஆகுறது தான் பிரச்சனை. நீங்க அவ்வளோ ஹால்லையும் உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்லி எந்த ஆம்பளை வர நீங்க மேக்சிமம் உங்களுக்கு அபாயம் இது பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கலாம். ஒரு வேட்டர் கூட வரக்கூடாது, மாப்பிள்ளை அங்கிட்டு வர இயலாது. ஏன்னா அங்க அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ யாரு மாப்பிள்ளை அதெல்லாம் வரையல. அப்படி இருந்தா நீங்க ஹிஜாபோட தான் நிற்கணும். எந்த ஒரு ஆண் முன்னாடி உங்களுக்கு அப்படி நிற்கலாம். பெண்கள் சபையில் உங்களுக்கு நிற்கலாம். அப்படி இப்படி இஸ்லாம் அனுமதி தந்த ஒரு இடம் இருக்குது. கல்யாணம் மையத்தோடியில சந்தோஷமா சிரிக்கலாம், ஒரு வரையறை இருக்குது. ஆனால் நிக்காவுடைய மஜ்லிஸ், நிக்கா மஜ்லிஸ் நடக்க போகல. அங்க சீதனம், அங்கால ஒரு பாட்டு போது, ஒரு சைத்தான் பாட்டு படிக்கிறான், அங்கால டான்ஸ், இங்கால மியூசிக். என்ன துவா! அல்லாஹ்வுடையார்களே, அன்றைக்கு பரக்கத்து இல்லாம போச்சுன்ற எண்ணம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். இந்த கன்செப்ட் எல்லாம் விளங்கி நம்ம குடும்பங்களை நாம செஞ்ச பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு எங்க பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையை நம்ம செய்யணும். ஜஸ்ட் இந்த தலைப்புல ஒரு 10% கூட நான் பேசுறேன். ஜஸ்ட் ஒரு போமன் உங்களுக்கு சில விஷயங்களை மேலோட்டம் உங்களுக்கு சொன்னேன். கேள்வி பதிலுக்கு டைம் இருந்தால் கொடுங்கன்னு 6 மணிக்கு நிப்பாட்ட சொன்னாங்க. நான் 6 மணிக்கு நிப்பாட்டலன்னா ஒரு அரைக்குறையாக முடிஞ்சது என்பதற்காக வேண்டி உண்மையாக 6:20 கேள்வி பதிலுக்குரிய நேரம் இல்லை, அசான் சொல்கிற டைம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அன்பான தாய்மார்களே, பெரியவர்களே,
படிக்கணும்னு நினைங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கான விஷயங்கள் மௌலிமார்கள் வரப்போக்கில் அவங்களுக்கு சம்பந்தமாக பாடமே எடுங்கன்னு சொன்னீங்கன்னா ரஸ்மி ஷாஹித் அமீன் குடும்ப உளவியல் என்னை விட பல மடங்கு அவர் அதே தான் பேசக்கூடியவர். அவர்கிட்ட நிறைய உங்களுக்கு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அவர்கிட்ட உங்களுக்கு படிக்கலாம். அப்படியான அதாவது மௌலிமார்கள் வர்றாங்க, அவங்கள்ட்ட படித்து இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் இந்த ஊர் மாறணும். ஒரு வீட்டில் வெளிச்சம் வந்தால் அது பூக்குடையில் எல்லா வீட்டுக்கும் அந்த வெளிச்சம் போகும் இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில் அப்படியான பரக்கத்தான ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு அல்லாஹ் என்னுடைய பாவத்துடைய பாவங்களை மன்னித்தர புரிவானாக, இருக்கும் மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. பேச்சுள்ள பிள்ளைகளை மன்னித்தர புரிவானாக.